Hi friends, எந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் JBL பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர்ஃபோன் அது கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் JBL T290 இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் JBL இருந்து நல்ல ஒரு இயர்ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸுக்கு உள்ளாடி நம்முடைய இயர்ஃபோன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் மற்றும் 2 செட் இயர் டிப்ஸ் பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14 கிராம்ஸ் வெயிட் தான் இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட். அதே போல் கேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான கேபிள் வருது. இந்த கேபிள் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிள்ஸை நீங்கள் என்ன தான் சுருட்டி மடக்கி போட்டாலும் எடுக்க முச்சில ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வச்சுருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கால்ஸை பிக்கப் பண்ணிக்கலாம். இதில் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இல்லாதது ஒரு நெகட்டிவ். டிசைன் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் லுக் கொடுக்குது. இந்த இயர்ஃபோன் காதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேஸ் டீசெண்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஃபோன் ஒரு வெறித்தனமான இயர்ஃபோன். ஆனால் ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இதோட ப்ரைஸ் பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. JBL இருந்து நல்ல ஒரு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த இயர்ஃபோன் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் உனக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.